வணக்கம். நாயினால் நாம் படும் கஷ்டங்கள் அரசாங்கத்திற்கும் தெரியவில்லை, கோர்ட்டுக்கும் தெரியவில்லை. கோர்ட்டு சொல்லுவதெல்லாம் ஒப்புக்கொண்டு அரசாங்கமும் தக்க ஆணைகள் பிறப்பிக்கின்றன. கோர்ட்டு வலிமையாக இருக்கிறது. ஆனால் கோர்ட்டு நாய்களுக்குத்தான் சகாயம் செய்கிறது. நாய்கள் தான் ஓட்டிங் பவர் உள்ள இந்தியன் சிட்டிசன் என்று நினைக்கிறதோ என்ற ஒரு அச்சம் கூட என் மனதிலே ஏற்படுகிறது. பணக்காரர்களுக்கு நாய்கள் இருக்கின்றன, ஏழை மக்களை நாய்கள் துரத்துகின்றன. பணக்காரர்கள் நாய்களுக்கு டாமிவாலா போன்ற பெயர் பலகையுடன் டெயில்ஸ் போட்ட மாளிகைகள் கட்டுகிறார்கள், பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள், செல்ஃபி போடுகிறார்கள், பந்து எறிந்து விளையாடுகிறார்கள். அதே நேரத்தில் நம்ம மாதிரி ஏழை மக்கள் விருந்தாளி ஒருவர் வந்தாலும் மூச்சு விட அனுமதி கேட்க வேண்டிய அளவுக்கு சிறிய வீடுகளில் வாழ்கிறோம். நாளைய நாயை வைத்திருக்க முடியுமா நம்மால்? அதற்கு இடமே இல்லை, வால் வைக்கவே இடமில்லாத நிலைமை. ஆனால் பரிதாப அயணி என்ன தெரியுமா? நாய்கள் நம்முடையவே இல்லை, ஆனாலும் பாதிப்பு முழுக்க முழுக்க நம்முடையதுதான். ஒவ்வொரு இரவும் கடைகளிலிருந்து நாம் திரும்பும்போது அமைதியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் குட்டிக்கா ரோட் ஷோ நடத்தக்கூடிய இந்த திருநாய்கள் வரவேற்கின்றன. கடிக்கவில்லை என்றால் அதிர்ஷ்டம், ஆனால் துரத்தும் போது வண்டியிலிருந்து கீழே விழுவது நம்முடைய தினசரி நிகழ்ச்சி. நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் இந்த நாய் சாகசத்தை தினசரி அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டவுனிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்தியாவில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கேட்பார் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. நாய்களை விட கடுமையான சில கேள்விகளை கேட்கிறேன் உங்களை. சட்டம் மனிதர்களுக்கா நாய்களுக்கா? வாக்களிக்கும் உரிமையுள்ள கடிக்கப்படும் பொம்மைகளா நாமெல்லாம்? இரண்டாவது கேள்வி, நாய்களுக்கு தடுப்பூசி விதிகள். புயலில் குடைபிடித்த மாதிரி பயனற்றது. ஒவ்வொரு நாயும் பப்பி தொழிற்சாலை நடத்துகிறது போல குட்டிகள் போட்டுக்கொண்டேதான் இருக்கும். நாய் பிரியர்களே வாருங்கள், நாய்களை நேசிக்கிறீர்களா? அப்படி என்றால் இரவுகளில் தெருக்களில் பாதுகாப்பு செய்ய வாருங்கள், அல்லது அரசு அல்லது நீதிமன்றம் பாதுகாக்கும் நாய்களை பாதுகாக்கட்டும், அல்லது நீங்களே வந்து நாய்களிடங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள். இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் நாய்களிலிருந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறார்கள், அல்லது அரசாங்கமோ கோர்ட்டோ பாதுகாப்பு கொடுக்கட்டும். ஆனால் பாதுகாப்பே இல்லாமல் எங்களை வைத்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? எங்களுடைய புகார்கள் கூட வெற்றி வேட்டாக போய்விட்டது. திருநாய்களுக்கு ஒரு புதிய முகவரி தேவை. வேலி பாதுகாவல தெருக்களில் நுழைய முடியாத ஒரு இடம் வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா நாய்களை இந்த நாய்கள் மிருகங்களுடைய ஆளுநர்கள், தன்னார்வ நிலையங்கள், சங்கங்கள், இதெல்லாம் என்ஜிஓ நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை கோர்ட்டு பாதுகாக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் பாதுகாக்கட்டும். எங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு. நாங்கள் நாய்க்கடிகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு உங்கள் சட்டம் என்ன சொல்கிறது? உங்கள் சட்டத்திலிருந்து எங்களை எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள்? இதைத்தான் என்னுடைய கேள்வி. நன்றி, வணக்கம்.